Hello guys, now Jay. Welcome to TWJ YouTube channel. Last video la எப்படி function app ல இருந்து நம்ம blob storage குள்ள இருக்க CSV ஃபைலை ரீட் பண்ணி JSON ஃபைலா டிஸ்ப்ளே பண்ணனும்ன்றத பார்த்தோம். ஸோ நீங்கள் அது மட்டும் தான் பண்ண முடியுமானா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் blob storageல இருக்க ஃபைலை ரீட் பண்ணி அதை ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்னன்னு கேட்டிங்கன்னா CSV ஃபைலை ரீட் பண்ணி நீங்கள் அதை ஜேசனாக மாற்றுறதே ஒரு வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் SQL DB நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்ல அதில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களால் ஒரு ஃபங்க்ஷன் ஆப்பை யூஸ் பண்ணி என்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணால் கிரியேட் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் மெயில் அனுப்பலாம், ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி Azure SQL DB கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் என்னோட ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போகிறேன். இதான் என்னோட ரிசோர்ஸ் குரூப். இதில் வந்து நான் கிரியேட் பண்ணது மை ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப். சரிங்களா, இதில் தான் நான் என்னோட எல்லா ரிசோர்ஸையும் கிரியேட் பண்ணுறேன். ரிசோர்ஸ் மீன்ஸ் சர்வீஸ். ஸோ நம்ம ரீசெண்டாக கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனை முதற்கொண்டே எல்லா சர்வீஸும் நான் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போது இந்த SQL சர்வர்னு ஒன்று இருக்குது, SQL DBன்னு ஒன்று இருக்குது. SQL DBயில் போகிறேன். நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்க SQL DBக்குள்ளே போங்க. எப்படி DB கிரியேட் பண்ணணும்னு தெரியலனா நான் ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ நீங்கள் query எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் கேட்கும். நான் எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சைன்இன் பண்ணதுனால எனக்கு அப்படியே உள்ளே போயிடுச்சு. ஸோ இதில் வந்து இந்த மை ஃபர்ஸ்ட் டிபின்றதான் என்னோட டேட்டா பேஸ். இதை பற்றிலாம் நான் வந்து SQL DB SQL சர்வர் எடுத்தப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த DBOன்றது ஸ்கீமா. இந்த ஸ்கீமாக்குள்ளே நான் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், வியூஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஏன்டா கிரியேட் பண்ணோன்னா என் டேட்டாவை ஸ்டோர் பண்ணோன்னா கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த கொரியை கொடுத்துட்றேன். சரிங்களா, இந்த கொரியில் என்னடா இருக்குன்னா கிரியேட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். டேபிளோட நேம், அதுக்குள்ளே இருக்க காலம், அந்த காலமோட டேட்டா டைப். சரிங்களா, பிரைமரி கீனா இந்த எம்ப்ளாயி ஐடி வந்து யூனிக்காக இருக்கணும். அதே மாதிரி நல் வேல்யூ நான் கொடுத்து இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அடுத்து இவ்வளோ காலம்ஸ் வச்சுருக்கேன். இந்த டேபிள் கிரியேட் பண்ணுற இந்த கொரியை ரன் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கொரி எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. டேபிள் கிரியேட் ஆனால் அதுக்குள்ளே டேட்டா இருக்குமா இருக்காதா? இருக்காது. நான் வேணால் காட்டுறேன் பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் பேர் என்ன, எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்குது, ஆனால் டேபிளில் டேட்டா இல்லை. ஸோ என்ன பண்ணோன்னா இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணோம். SQL புரியலன்னா கவலையே படாதீங்க. SQL எல்லாமே என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ண தான் போகிறேன். நீங்களும் பார்த்து கற்றுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த டேட்டா எல்லாமே இன்சர்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த டேபிளில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு போட்டோம்னா ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா அந்த டேபிளில் வந்து டேட்டா இருக்குப்பா. சரி, இந்த டேட்டாவை மட்டும் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? உங்கள் மேனேஜருக்கு யாருக்கு எவ்வளோ, உங்கள் மேனேஜர் உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, யாருக்கு எவ்வளோ சேலரி விழுது அப்படின்ற ஒரு எனக்கு வந்து ஒரு கிராஃப் மாதிரி இல்லை ஒரு விஷுவல் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எக்ஸல் ஓப்பன் பண்ணி பண்ணுவீங்களா? அதுக்கே இருக்கிறது தான் பவர் BI. நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா எங்கே இருக்குது? அஜூரில் வச்சுருக்கோம். அஜூரில் இந்த டேட்டா பேஸில் இந்த டேபிளில் வச்சுருக்கோம், எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிளில். இப்போ எப்படி பவர் BIயும் அஜூரையும் கனெக்ட் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். பவர் BI இன்ஸ்டால் பண்ணுங்கள். பவர் BI எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியலனா இங்கே இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி பவர் BI டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இல்லை வர ஆப்ஷனில் டவுன்லோட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும், டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே போங்க, இங்கே கெட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுங்க. பவர் BI ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மோர் கொடுங்க. கெட் டேட்டா கொடுத்துட்டு மோர் கொடுங்க. மோரில் அஜூர்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு எங்கேருந்து நம்ம டேட்டா எடுக்க போகிறோம்? அஜூர் SQL டேட்டா பேஸ்லேருந்து எடுக்க போகிறோம். புரியுதா? க்ளவுடில் டேட்டா வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ்ன்ட்டு. நான் என் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிற க்ளவுடில் டேட்டா வச்சுட்டு அந்த டேட்டாவை யாருக்கு வேணால் நான் ப்ரொவைட் பண்ணலாம், விஷுவலைசேஷன் போட்டு கொடுன்ட்டு. புரியுதா? நான் என் சிஸ்டமை தூக்கிட்டு போகணும், இல்லை டேட்டா சென்டருக்கு போய் டேட்டாவை எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதை இங்கே என்ன கேட்குதுன்னு பாருங்கள். சர்வரோட நேம் கேட்குது, டேட்டா பேஸோட நேம் நீங்கள் வேணும்னா கொடுக்கலாம். சர்வரோட நேம் எங்கேருந்து எடுக்கணும்னா அஜூர் போர்ட்டல் போங்க, இந்த டேபை டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஓகே, டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்மளோட ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே இன்னொரு வாட்டி போங்க. ஓகே, ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போயிட்டு மை ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப் தான் நான் கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப். நீங்கள் கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போகணும். SQL சர்வர்னு இருக்குது, இங்கே பாருங்கள். டேட்டா பேஸ்க்குள்ளே போயிடாதீங்க, SQL சர்வர் இருக்குல்ல, அங்கே போங்க.
அதில் போயிட்டு இங்கே சர்வர் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துட்டு பவர் பிஐல போடுங்க. போட்டுறீங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் கொடுத்தவொடனே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். எந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்னா, நீங்கள் இந்த டேட்டா பேஸ் உள்ளே போகிறதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும்ல. லைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா SQLDB நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் இன்னொரு கொரின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வரது தான் உங்களோட யூசர் நேம். இது நீங்கள் கொடுத்துப்பீங்களா ஒரு பாஸ்வேர்டு, அதையும் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இதில் இப்போ எனக்கு இருக்க டேட்டா பேஸ் அதுக்குள்ளே இருக்க டேபிள்ஸ் எல்லாமே காட்டும். மை ஃபர்ஸ்ட் டிபியில் எனக்கு எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணேன்னா அதில் வந்து என்னென்ன டேட்டா இருக்குதுன்னு காட்டுது. நான் உங்களுக்கு அதை இன்னொரு வாட்டி பண்ணியே காமிச்சிடறேன். பவர் பை க்ளோஸ் பண்ணுறேன். அப்புறமா குழம்பிக்காதீங்க எதுக்கு, நான் அதை உங்களுக்கு திரும்பியும் பண்ணி காட்டுறேன். ஸோ பவர் பை லோட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் செகண்ட்ஸ் எடுக்கும். ஓகே, இப்போ நீங்கள் blank ரிப்போர்ட்னு கொடுக்கணும். blank ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறமா கெட் டேட்டா இருக்கா, இங்கே கெட் டேட்டாவில் போயிட்டு மோர் கொடுங்க. மோர் கொடுத்துட்டு அஜூர் கிளிக் பண்ணுங்கள். அஜூர் கிளிக் பண்ணிட்டு அஜூர் SQL டேட்டா பேஸ் கனெக்ட் கொடுங்க. ஓகே, கனெக்ட் கொடுத்துட்டு இங்கே சர்வரோட நேம் நம்ம அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்தோம்ல, இதுதான் சர்வரோட நேம். ஓகே கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் கேட்குதா இல்லையா? ஓகே, நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால எனக்கு கேட்கல. திருப்பி ஒரு வாட்டி லாகின் பண்ணுங்க, உங்களுக்கும் கேட்காது. ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிளில் போனோன்னா, பட் என் டேட்டா மாறவே இல்லையே. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதே டேட்டா தான் என்னோட SQLDBயில் இருக்கான்னு பார்த்துப்போம் ஒரு வாட்டி. இல்லை, SQLDBயில் இருக்கிற டேட்டா வேறு. ஓ, இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னோட அப்டேட்டட் டேட்டா வந்துருச்சு. டெக் வித் ஜெயின் இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எம்ப்ளாயிஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த டேட்டாவை லோட் பண்ணலாம். லோடுன்னு இருக்குல்ல, இந்த லோடு கொடுத்துட்டிங்கன்னா லோட் ஆகிடும். இப்போ லோட் ஆனவுடனே என்ன ஆகும்னா, எனக்கு அஷூர் SQLDBயில் இருக்க இந்த டேட்டா பவர் பிஐயில் லோட் ஆகிடும். அதை நான் எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாங்க, டேபிள் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா எல்லாமே இங்கே ஷோ ஆகும். தெரியுதா? இப்போ இதை வச்சு நம்ம ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணலாமா? உங்கள் மேனேஜர் உங்களை என்ன விஷுவல் கேட்டார்? பார் சார்ட் கேட்டார். ஸோ இதை எடுத்து இங்கே போடுங்க, இல்லைனா டபுள் கிளிக் பண்ணுங்கள், பார் சார்ட் இங்கே வரும். வந்துருச்சா? ஸ்டாக்டு பார் சார்ட் வேணால் நான் வந்து நார்மல் பார் சார்ட்டே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுக்குறேன்னா, என்னோட நேம் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நேம் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். அதோட இது வந்து ஒய் ஆக்சிஸில் என்ன வேணும்னா, எனக்கு சேலரி தானே கேட்டாங்க, அதை எடுத்து ஒய் ஆக்சிஸில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ யார் யார் எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்ட்டு தெரிஞ்சிச்சு. சம் ஆஃப் சேலரி பை ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்குது. உங்கள் மேனேஜர் கேட்ட விஷுவலைசேஷன் நீங்கள் போட்டிங்களா? ஸோ இதில் நீங்கள் எதாவது மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே நீங்கள் பவர் பிஐலேருந்தே பண்ணலாம் கைஸ். ஸோ இப்படி தான் பவர் பிஐயில் ஒரு விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுவீங்க. அஜூர் SQLையும் பவர் பிஐயும் இப்படி தான் கனெக்ட் பண்ணும். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம அஜூரில் இருக்க பேசிக் சர்வீஸ் அண்ட் கோர் சர்வீஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா வரது எல்லாமே ரொம்ப பெரிய சர்வீஸாக இருக்கும். அதாவது அந்த ஒரு சர்வீஸ்லேயே ஒரு 10 வீடியோ 20 வீடியோ போடுற மாதிரி இருக்கும். நான் தனியாக பிளேலிஸ்ட்டாக போடுறேன். அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரி அடுத்து நம்ம பார்க்க போகிற சர்வீஸ். அந்த டேட்டா ஃபேக்ட்ரி சர்வீஸை வந்து நான் தனி பிளேலிஸ்ட்டாகவே போடுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.